இந்த வீடியோவில் ஃபோட்டோஷாப்பில் இமேஜ் எப்படி JPG ஃபார்மேட் சேவ் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் ஒரு இமேஜ் எடிட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இமேஜை இப்போ நான் சேவ் பண்ண நினைக்கும் சேவ் கொடுக்கணும் வைங்களேன். சேவ் டைப் கேட்கு அதில் பார்த்தா JPG ஃபார்மேட் இருக்காது. இல்லை, சரி ரைட்டு. அடுத்து திரும்பவும் ஃபைலில் சேவஸ் போகிறேன். அதில் போய் டைப் பார்த்தாலும் அதுலேயும் JPG ஃபார்மேட் இல்லை. ஸோ ஃபோட்டோஷாப்பில் இமேஜை வந்து JPGயில் சேவ் பண்ணணும் அப்படின்னா இங்கே சேவே காப்பின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சேவஸ் டைப்பில் பார்த்தீங்கன்னா இதில் எல்லா டைப்புமே இருக்கும். இதில் நம்ம JPG வந்து கொடுத்துக்கலாம். அப்படி கொடுத்தும் சேவ் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் இருக்குது. அது என்னென்னா ஃபைலில் எக்ஸ்போர்ட்டில் சேவ் ஃபார்மேட் இருக்கா, அப்படி கொடுத்தா நீங்கள் ரைட் சைடு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் இருக்கும். இதுலேயும் JPG இருக்கும். இப்படி கொடுத்து நீங்கள் JPG ஃபார்மேட்டை சேவ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு அட்வான்ஸ் மெத்தட் என்ன அப்படின்னா நீங்கள் இமேஜோட குவாலிட்டியை வந்து இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹை கொடுத்தீங்க அப்படின்னா குவாலிட்டி அதிகமாகும். ஸோ எம்பியாக இருக்கிற மாதிரி இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்போது 400 KB இருக்குது. நான் மேக்ஸிமம் கொடுக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ 1 MB வந்துடுச்சு. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் இமேஜோட குவாலிட்டியை வந்து நீங்கள் கூட்டிக்கலாம். அதே மாதிரி அட் சேம் டைம் நீங்கள் இமேஜை வந்து JPG ஃபார்மேட்டையும் சேவ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.